பக்தி பக்தர்களை பகவானிடம் அழைத்துச் செல்ல உதவும் பக்தி. நான் தான் பக்தி. நான் பூஜை. மூலப்பொருளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு கணமும் மூலப்பொருளின் பாதங்களுக்கு தன் பக்தியை சமர்ப்பிக்க உதவும் பூஜை. நான் தான் பூஜை. சர்வ சக்திகளும் கிடைத்த பிறகு நாரதரும் தன்னுடைய பக்தியின் கவசத்தை கார்த்திகேயனுக்கு அளித்து ஆசிர்வதித்தார். ரிஷி கஷ்யபரிடம் வாதாடிய திதி தாரகாசுரனை அழைத்தாள். திதி மற்றும் தாரகாசுரனின் கூற்றை கேட்ட சுக்கராச்சாரியார் பாதாளத்திலிருந்து அசுர சேனைகளை வருமாறு அழைத்தார். நாரதரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ மகா கணேசர் குமாரன் கார்த்திகேயனுக்கு தனது ஆசிர்வாதத்தை வழங்கினார். தாரகாசுரன் மற்றும் கார்த்திகேயன் இடையே தெய்வ சக்தியும் அசுர சக்தியும் போரிட ஆரம்பித்தது. நாராயண நாராயண. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேஷா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேஷா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேஷா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேஷா, காப்பாற்றுங்கள் மகா கணேஷா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேஷா, காப்பாற்றுங்கள். நானே சகலமும். நானே சகலமும். நானே சகலமும். நானே சகலமும். சகலமும். மூட தாரகாசுரா, பிரம்ம வாக்கு நிலையான உண்மை என்று உனக்கு நன்றாக தெரியும். அது என்றும் நடக்காமல் போகாது. ஆனால் உன் அகங்காரம் அதிகமாவதின் காரணமாக நீ மரணத்தை மிகவும் நெருங்கிவிட்டாய். யார் மரணத்தை நெருங்குவதென்று இப்பொழுது நீயே பார்க்க போகிறாய். இந்த சமயத்தில் நீ யார் முன் நிற்கிறாய் என்று உனக்கு தெரியாது. தெரியும் தாரகாசுரா, உன் அட்டகாசங்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ளாமலே செயல்படுகிறாய். நான் ஜென்மம் எடுத்ததே உன் அட்டகாசத்திற்கும் உனக்கும் முடிவு கட்டத்தான். ஏய், நான் உன் ஜென்மத்தின் உத்தேசத்தை மாற்றி காட்டுகிறேன். என் முன் தைரியமாக வந்து நிற்கும் நீ கணத்தில் அழியப் போவது நிச்சயம். உனக்கு தெரியாதா? சர்வ நாசத்தையும் உருவாக்குபவன் நான் தான். புத்தியால் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறாய். நீ சர்வ நாசத்திற்கு சொந்தக்காரன் என்றால் அன்பின் கடல் நான்.
உன் ஆணவம் மலையிலும் மிஞ்சினால் அதன் பிறகு நான் என் கடமையை நிறைவேற்ற வேண்டியவனாகி விடுவேன். எப்படி நீ பூலோகத்தில் பிறந்தாயோ அதே பூலோக மாதாவின் கருணை எனக்கும் கிடைத்திருக்கிறது. எப்படி உன் சக்தியை வைத்து அக்னி தேவனை குளிர வைக்கிறாயோ அதே அக்னி தேவனுக்கு நான் என் சக்தியை வைத்து உஷ்ணத்தை தருவேன். மூட புத்தி தாரகாசுரா, யுத்த பூமியின் மீது தற்பெருமை பேசுவதை விட்டுவிடு, உன் அஸ்திரத்தில் பேசு. யுத்த புத்தி தாரகாசுரா, யுத்த பூமியின் மீது தற்பெருமை பேசுவதை விட்டுவிடு, உன் அஸ்திரத்தில் பேசு. நானே சகலமும். நானே சகலமும். தேவராஜ இந்திரா, பிரம்மதேவனின் வரத்தின்படி துஷ்ட தாரகாசுரனின் வதம் என் கரத்தின் மூலம்தான் நடைபெறும். நானே சகலமும். தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயா, இந்த திரிசூலம் தாரகாசுரனின் காலன். என் சக்தி முழுவதையும் இதில் வைத்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொள், இதை பெற்றுக்கொள் குமாரன் கார்த்திகேயா. அந்த துஷ்டனை வதம் செய்துவிடு. நானே சகலமும். நானே சகலமும். நானே சகலமும். நானே சகலமும். தாரகாசுரனை வதம் செய்த சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, தாரகாசுரனை வதம் செய்த சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு,
தாரகாசுரனை வதம் செய்த சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு தாரகாசுரனை வதம் செய்த சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு தாரகாசுரனை வதம் செய்த சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு தாரகாசுரா 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 புத்ரா புத்ரா தாரகாசுரா தாரகாசுரா எழுந்திரு புத்ரா, கண்களை திற புத்ரா தாரக். மாதா தீதி இவ்வாறு நடந்து விட்டதே மாதா. தாரக் மாதா தாரக் புத்திரா. கபட ரிஷி கஷ்யபரே, துஷ்ட அதிதியே, பாருங்கள், நீங்கள் இருவரும் செய்த சதியின் காரணமாக என் பௌத்திரன் வரம் பெற்ற தாரகாசுரனை யாரும் வதைத்திருக்க முடியாது. கொலை செய்து விட்டார்கள். கொலை. இந்த கொலைக்கு காரணமானவர் இவன் பிதாவின் பிதா, பிதாவின் பிதா. அமைதியாக இரு, அமைதியாக இரு. தாரகாசுரனின் மரணம் உன்னை வேதனைப்படுத்துகிறது. சங்கடமான இந்த சூழ்நிலையில் நாம் அமைதி காக்க வேண்டும் திதி. மரணம் அல்ல ரிஷி முனிவரே, இது மரணம் அல்ல, இது ஒரு கொலை. கொலைதான் இது. துஷ்ட தெய்வங்கள் விரோதம் கொண்டு என் பௌத்திரன் தாரகாசுரனை கொலை செய்து விட்டார்கள். துஷ்ட தெய்வங்கள் விரோதம் கொண்டு என் பௌத்திரன் தாரகாசுரனை கொலை செய்து விட்டார்கள். தாரகாசுரனை கொலை செய்யும் திட்டம் உருவானது இந்த இடத்தில்தான், இந்த இடத்தில். நீங்கள் இருவரும் அந்த துஷ்ட தெய்வங்களுக்கு துணை போய்விட்டீர்கள். திதி, உன் குரோதத்தை குறைத்துக்கொள். வரம் பெற்ற தாரகாசுரனின் மரணத்தை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்வதா? எதையும் ஏற்றுக்கொள்வது என் பழக்கமல்ல ரிஷி முனிவரே. ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை விட எதிர்கொள்ளும் பழக்கம் எனக்கு மிகவும் பிடிக்கும். துஷ்ட தெய்வங்கள் இதன் விளைவை சந்திக்கப் போகிறார்கள். அசுர மாதா திதிக்கு அவர்கள் தீங்கு இழைத்து விட்டார்கள். இப்பொழுதே அந்த தெய்வங்களின் சுகம் ஐஸ்வர்யத்தையும் நான் பஸ்பமாக்கப் போகிறேன். அமைதி. இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன். தாரகாசுரன் எந்த தவறை செய்தானோ அதே தவறை நீயும் செய்யப் போகிறாய். இந்த சராசரத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மத்தின் பலனை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். சத்தியம் செய்ததன் பலன் சுகமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். துஷ்ட காரியத்தின் பலன் தண்டனையும் வேதனையும் தான் கிடைக்கும். தெரிந்து கொள் திதி. திதி, நடந்தது எல்லாம் விதிப்படிதான் நடந்தது. இதுவே அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் அறிவுரையை கேட்டிருந்தால், தாரகாசுரன் உண்மையான மனதோடு சிவனை ஆராதித்திருந்தால், சிவபுத்திரன் அவனை வதம் செய்யாமல் அமரனாக வாழ்ந்திருப்பான். சிவ ஆராதனை செய்தால் கூட இதுதான் நடக்கும். ஏனென்றால் மகா சக்திகள் தர்த்த அசுர ராட்சச இனத்தை வெறுக்கிறார்கள். பகவான் சிவனை பற்றி எதுவும் குறை கூறாதே திதி. எம்பெருமான் அசுரர்களுக்கு எதிரி அல்ல, அவர்களை காப்பதை தான் விரும்புகிறார். அதனால்தான் அசுரர்கள், தத்தர்கள் மற்றும் ராட்சசர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். அவரை நோக்கி தூய்மையான எண்ணத்தோடு என்ன நினைக்கிறார்களோ அவர்களை என்றும் ஏமாற்றியதில்லை. தாரகாசுரனும் நீயும் சிவனை விரோதியாக எண்ணியதன் விளைவை பார்த்தாயா திதி? இந்த விளைவிற்கு பதிலான விளைவை இந்த சராசரம் அனுபவிக்கப் போகிறது. திதியின் பார்வையில் எதிரிகள் என்றுமே எதிரிதான். செல்லுங்கள், சென்று அந்த சிவனிடம் தாங்களே கூறுங்கள்,
தித்தி யாரையும் மன்னிக்க தயாராக இல்லை. இப்பொழுது நடந்ததற்கு நான் என் ஆங்காரத்தை காண்பித்தால் இந்த சராசரமே எரிந்து போய்விடும், எரிந்துவிடும். உன்னுடைய செயல் என்னை வேதனைப்படுத்துகிறது திதி. எந்த ஒரு தீய காரியம் நடந்தாலும் அதன் விளைவை அதோடு விட்டுவிடாமல் மேலும் தொடர்ந்தால் மோசமாகவே தவிர நன்மையாகாது. மோசமாகாது, நன்மைதான் ஆகும். தாரகாசுரனின் புத்திரர்கள் பிதாவை கொண்டவர்களை பழி வாங்காமல் நிச்சயம் ஓய மாட்டார்கள். சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் சக்தியின் மூலம் மும்மூர்த்திகள், 3 தேவிகள் மற்றும் சுப சக்திகள் அனைவரும் எனக்கு அளித்த சக்தியின் மூலம்தான் என்னால் தாரகாசுரனை வதம் செய்ய முடிந்தது. அதனால் அனைவருமே வாழ்த்துக்கள் பெற வேண்டியவர்கள் தான். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், மும்மூர்த்திகள், 3 தேவிகள் மற்றும் சுப சக்திகளுக்கு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், மும்மூர்த்திகள், 3 தேவிகள் மற்றும் சுப சக்திகளுக்கு. பிதாவே, நான் சிவபுத்திரன் தான். அதனால் தங்களைப் போலவே ஞானம், யோகம், வைராகியம், தர்மம், தியானம் மற்றும் பக்தி அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் தாங்கள் என் குரு ரூபத்தில் எனக்கு இந்த அனைத்து ஞானத்தையும் கற்றுத்தாருங்கள். பிரிய புத்திர கார்த்திகேயா, நீ கேட்டவை அனைத்தும் பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. நீ குழந்தை விளையாட வேண்டும். மாதா, மனதளவில் நான் வளர்ந்து விட்டேனே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் தாரகாசுரனை வதம் செய்த பிறகு நான் இதைவிட நிறைய காரியங்களை செய்ய என்னுடைய பிதா எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். கார்த்திகேயன் பேச்சை கேட்டு நீ ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை தேவி பார்வதி. அவன் கூறுவது உண்மைதான். சிவனின் சக்தியில் உருவான சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயன் சிவ தத்துவத்தை காக்க வேண்டியவன். இந்த பாலகன் லோகத்தில் இருக்கும் மற்ற பாலகர்களைப் போல சாதாரணமானவன் அல்ல. திவ்ய ஆத்மா சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, திவ்ய ஆத்மா சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, திவ்ய ஆத்மா சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனுக்கு. தேவி பார்வதி, குமாரன் கார்த்திகேயனுக்கு அவன் வாழ்வில் தாரகாசுரன் வதத்தை தவிர வேறு பல காரியங்கள் உள்ளன. அதனால் இப்பொழுது விரைவில் அவனுக்கு விடை கொடு. கைலாயபதி சிவசங்கரனுக்கு அகத்தியரின் வணக்கங்கள். அகத்திய ரிஷியை கைலாயம் வரவேற்கிறது. தேவி பார்வதி, நாம் இப்பொழுது எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமோ அதற்கான முடிவு அகத்திய ரிஷியின் மூலமாக இப்பொழுது நம்மை தேடி வந்துள்ளது. கூறுங்கள் முனிவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்பொழுது எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமோ அதற்கான முடிவு அகத்திய ரிஷியின் மூலமாக இப்பொழுது நம்மை தேடி வந்துள்ளது. கூறுங்கள் முனிவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவாதி தேவா மகாதேவா, குமாரன் கார்த்திகேயன் போன்ற திவ்ய ஆத்மாவிற்கு பூலோகத்தின் தென்பகுதியில் இருக்கும் ஆரிய பிரதேசத்தில் வைத்து சிவபக்தி மற்றும் தர்மத்தை பற்றி எடுத்துரைத்து அவரை சிறப்பிக்க விரும்புகிறேன். கலைகளிலெல்லாம் சிறந்த தென்பகுதியில் குமாரன் கார்த்திகேயனை வைத்து தர்மத்தை போதித்தால் நல்லது. பரமபிதா பிரம்மாவின் விருப்பத்தையும் கேளுங்களே. சிவசங்கரா, ஆரிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் ஆரியர்கள் நிறைந்த இடத்தில் தர்மமும் ஞானமும் முக்கிய இடம் வகிக்கும். அங்கு குமாரன் கார்த்திகேயன் போன்ற திவ்ய ஆத்மா தன் கர்மங்களை கற்க ஆரம்பித்தால் அது நிச்சயம் நன்மையை அளிக்கும். மகாதேவா,
சக்தி சொரூபமான தேவி பார்வதி, உன்னுடைய திவ்யாத்மா புத்திரனுக்கு முழு மனதோடு சராசரத்தின் நலனுக்காக பாடுபட அனுமதி கொடு. மாதா, சிவபக்தியில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று என் மனதில் எண்ணம் எப்பொழுதுமே உதித்து உள்ளது. எனக்கு ஆணையிடுங்கள் மாதா. சக்தி சுரூபமான தேவி பார்வதி, சராசரத்தின் நலன், லோகமே விரும்பும் அன்புக்குரியவரான தியாக திருவுருவம் அவர். என்றும் யோகம் மற்றும் வைராகியத்தின் மூர்த்தியாக விளங்கும் எம்பெருமானே விரும்புகிறார். பரம்பரையின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமே. தாங்களும் குமாரனுக்கு ஆணையிடுங்கள். தங்களின் அனைவரின் எண்ணத்தை கேட்டு நான் என் எண்ணத்தை விட்டுக் கொடுக்கிறேன். இது உண்மையாகவே கடுமையான காரியம்தான். இவனை பிரிந்தால் என் மனம் வேதனைப்படும். வாழ்வில் நிம்மதியே இருக்காது. ஆனால் சராசரத்தின் நன்மை, மற்றவர்களது மங்களத்திற்காக தங்களது அனைவரின் வேண்டுகோளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு, சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு, நான் வணங்குகிறேன் சக்தி பிதாவே. சொரூபமான தேவி வணங்குகிறேன் பார்வதிக்கு, மாதா. சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு, சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு, சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு. இப்பொழுது நாங்கள் விடைபெற ஆணையிடுங்கள் எம்பெருமானி. தேவராஜா, தாங்கள் கூட சொர்க்கத்திற்கு இப்பொழுது செல்லலாம். தங்கள் அனைவரின் கருணை, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடமிருந்து கிடைத்த சக்தியின் மூலம் சிவபுத்திரன் தைரியமாக செயல்பட்டதன் காரணமாக இன்று சொர்க்கத்தின் சிம்மாசனம் மீண்டும் எனக்கு கிடைத்திருக்கிறது. தாங்கள் அனைவரும் காட்டிய கருணைக்கு மிக்க நன்றி. எம்பெருமானே, நாங்களும் விடைபெறுவதற்கு உத்தரவு தாருங்கள். சக்தி சொரூபமான தேவி பார்வதி இப்படி துக்கமாக இருப்பது நல்லதல்லவே? நான் துக்கப்படவில்லை சுவாமி. தேவி பார்வதி, தங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது. இது துக்கத்தின் அறிகுறிதானே? இது சோக கண்ணீர் இல்லை சுவாமி, இது ஆனந்த கண்ணீர். என்னுடைய புத்திரன் இந்த சின்ன வயதில் சராசரத்தின் நலனுக்காக, மற்றவர்களை காக்க இப்படி ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறான். அங்கு ஒரு புறம் ஒரு மாதா, அவள்தான் தேவி பார்வதி, தன் புத்திரன் குமாரன் கார்த்திகேயன் மகரிஷி அகத்தியரோடு குருகுலம், அதாவது மானிட நன்மைக்கான காரியங்களை கற்க சென்ற கவலையில் இருந்தாள். இப்புறம் இன்னொரு மாதா, அதாவது அசுரன் தாரகாசுரனின் தர்ம பத்தினி சாம்புகி, தன் புத்திரர்கள் ஜென்மம் எடுப்பதற்காக தன் சயன அறையில் காத்திருந்தாள். நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். நானே சகலமும், நானே சகலமும். நானே சகலமும். அசுர அரசன் சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு ஜெய். பிதா தாரகாசுரன் மாதா சாம்பகிக்கு ஜெய். ஸ்வர்க அதிபதி தாரகாசுரனின் புத்திரர்களே, தங்களின் மகாபிதா
ஸ்வர்க்கம், பூலோகம் மற்றும் பாதாளம் 3 லோகத்திற்கும் சுவாமி. இப்பொழுது நீங்கள் ஜென்மம் எடுத்து இந்த 3 லோகத்திற்கும் உயர் அதிகாரிகள் ஆகிவிட்டீர்கள். ஜென்மம் எடுத்து இந்த 3 லோகத்திற்கும் உயர் அதிகாரிகள் ஆகிவிட்டீர்கள். என் புத்திரர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த 3 லோகத்தையும் ஆளப் போகிறீர்கள். அண்ட சராசரத்தின் சௌபாகியமும் சுகமும் உங்களுக்குதான். பிதா தாரகாசுரன் மாதா சாம்புகிக்கு ஜெய்! பிதா தாரகாசுரன் மாதா சாம்புகிக்கு ஜெய்! அசுர அரசன் தாரகாசுரன் மற்றும் அசுர மகாராணி சாம்புகிக்கு ஜெய்! அசுர அரசன் தாரகாசுரன் மற்றும் அசுர மகாராணி சாம்புகிக்கு ஜெய்! நில்லுங்கள். ராட்சச வீரா சாம்பு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். தாங்கள் தாரகாசுரனின் பத்தினி சாம்புகியின் பிதா. இப்பொழுது தங்கள் பேரக்குழந்தையின் வருகைக்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் சாம்பு, நான் ஒரு துக்க செய்தியை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை கூறவே வந்தேன். துக்க செய்தியா? ஆம் சாம்பு. எந்த தாரகாசுரனை ஜே ஜே என்று வாழ்த்துகிறீர்களோ அவன் இப்பொழுது சராசரத்தில் உயிரோடு இல்லை. தாரகாசுரன் தன் பிடிவாதத்தின் காரணமாக சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயன் கைகளினால் வதம் செய்யப்பட்டான். இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ராட்சசர் நாங்கள் ஆராதிக்கும் பகவான் சிவன் அப்படி செய்ய மாட்டார். எனது புத்திரி இவ்வளவு விரைவில் விதவையாக மாட்டாள். இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. முதலில் இதை கூறுங்கள். இந்த நல்ல நேரத்தில் அசுபமான செய்தியை கூறும் தாங்கள் யார்? நான் அசுரகுரு சுக்ராச்சாரியார். அசுரகுரு சுக்ராச்சாரியாரா? ஆம் ராட்சச வீரர்களே, இப்பொழுது தாரகாசுரன் இல்லை. எனது அறிவுரையை ஏற்காமல் போனான். அதன் விளைவாக மரணமடைந்து விட்டான். அவன் தன் மரணத்தின் மூலம் பிடிவாதம் மற்றும் அகங்காரத்தின் காரணமாக அசுர இனத்தை அவமானப்படுத்திவிட்டான். சாம்பு, நடந்ததெல்லாம் நடந்ததுதான். அது நிலையான உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாம் அழுதால் இன்று நாம் அனைவருமே ராட்சச இனத்திற்கு துரோகம் செய்கிறோம். எதிர்காலம் நமக்காக காத்திருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டும். அந்த கடினமான நிலையில் நாம் இருக்கிறோம். அசுரகுரு, தாங்கள் பரம ஞானி, பரம சிவபக்தர். இருந்தும் தாங்கள் கூற வருவதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நேரம் வரும்பொழுது எல்லாம் புரியும் சாம்பு. இப்பொழுது நான் இங்கு சாம்புகிக்கு ஆறுதல் கூறவும் தாரகாசுரனின் புத்திரர்களுக்கு ஆசி கூறவும் தான் நான் இங்கு வந்தேன். அசுர அரசன் சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு. சாம்புகியின் அறையிலிருந்து ஜே ஜே கூறுவது யார்? தங்களுக்கு இந்த உண்மை தெரியாது சாம்பு. அசுர அரசன் தாரகாசுரன் அசுரமாதா திதியின் பௌத்திரன் தான். திதி மனம் வைத்தால் அநேக அசுரர்கள் வருவார்கள். யுவனாகத்தான் ஜென்மம் எடுப்பார்கள். தங்களுடைய 3 பௌத்திரர்களும் ஜென்மம் எடுக்கும் பொழுதே யுவன்கள்தான். அவர்கள்தான் தங்கள் மாதாவிடம் பிதாவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் ஆனந்தத்தோடு தாரகாசுரனுக்கு ஜே ஜே என்று கூறுகிறார்கள். அசுரகுரு, இப்பொழுதுதான் புத்திரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று
உங்கள் பிதா இறந்து விட்டார் என்ற செய்தியை எப்படி கூறுவேன்? எப்படி கூற முடியும் அசுரகுரு? தாங்கள் கவலையின்றி இருங்கள். இந்த கடினமான விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அப்பொழுது என் அருகில் இருந்தால் போதும். அப்படியாகட்டும் அசுரகுரு. பிதா தாரகாசுரன் மாதா சாம்புகிக்கு ஜெய்! பிதா தாரகாசுரன் மாதா சாம்புகிக்கு ஜெய்! புத்திரி, இவர் அசுரகுரு சுக்ராச்சாரியார். வணங்கிக்கொள். மங்களம் உண்டாகட்டும். வணங்குகிறேன் அசுரகுருவே. மங்களம் உண்டாகட்டும். சாம்புகி, உனது சக்திசாலியான புத்திரர்களின் ஜென்மத்தை பார்த்து நான் உன்னை வாழ்த்திவிட்டு போக வந்தேன். அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு ஜெய்! அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு ஜெய்! அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு ஜெய்! அசுரகுரு, தங்கள் தரிசன பாக்கியம் பெற்று நாங்கள் தன்யமானோம். தாங்கள் சரியான சமயத்தில்தான் வந்துள்ளீர்கள். அசுரகுரு, எனது 3 சக்திசாலி புத்திரர்களுக்கு அவர்களின் மகா பிதாவிற்கு பதிலாக தாங்கள் பெயர் சூட்டுங்கள். இவர்கள் ஜென்மம் எடுத்ததும் என்ன பெயர் சூட்டுவது என்று தெரியவில்லை. நான் இம்மூவரையும் என்ன பெயர் சொல்லி அழைப்பது? ஓம். முதலில் இவர்களுக்கு பெயரை சூட்டுவோம். தாரகாஷ். இரண்டாவது நடுவில் இருப்பவனின் பெயர் கமலாக்ஷ். மூன்றாவது மற்றும் கடைசி புத்திரனின் பெயர் வித்யோன்மாலி. தாரகாக்ஷ், கமலாக்ஷ் மற்றும் வித்யோன்மாலி. தாரகாக்ஷ், கமலாக்ஷ் மற்றும் வித்யோன்மாலி. அற்புதம். அசுரகுரு, தாங்கள் அவர்களின் பிதாவின் எண்ணத்தைப் போலவே அவர்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறீர்கள். தாரகாஷ், கமலாக்ஷ் மற்றும் வித்யோன்மாலி, உங்கள் 3 பெயரும் உங்கள் மகாபிதாவின் பெயரும் இந்த சராசரத்தில் நிலைத்திருக்கும். அசுர இனத்தையும் தன் கௌரவத்தையும் சொர்க்காதிபதி தாரகாசுரன் எப்பொழுதும் காப்பாற்றுவான். நானே சகலமும். அந்த சிவபுத்திரன் கார்த்திகேயன் வதத்தை நானே என் கரங்களால் செய்வேன். என் கரங்களால் செய்வேன். நான் கூறுவதை கவனமாக கேள் சாம்புகி. நீ எப்பொழுது என் மகாபுத்திரன்களுக்கு மாதாவானாயோ அதன் பிறகு என்னை அழைக்க வேண்டிய அவசியமே உனக்கு வராது. நானே சகலமும், நானே சகலமும், சுவாமி, நானே சகலமும். சுவாமி, சுவாமி. அசுரகுரு, எனது புத்திரர்கள் ஜென்மத்திற்கு தாங்கள் வந்து வாழ்த்தியமைக்கு நான் நன்றி கூறுகிறேன். இருந்தும் அவர்களின் பராக்கிரம பிதா தாரகாசுரன் எங்கே? ஏன் அவர் தங்களுடன் வரவில்லை அசுரகுரு? அசுரகுரு, நான் கேள்வி கேட்ட பிறகும் தாங்கள் இருவரும் அமைதியாக இருப்பது ஏன்? பதில் கூறுங்கள். எனது சக்திசாலி புத்திரர்களின் பராக்கிரம பிதா தாரகாசுரன் எங்கே? பிதாவே, தங்களின் கண்களில் கண்ணீர்? அசுரகுரு,
பதில் கூறுங்கள், பதில் கூறுங்கள் அசுரகுரு, பதில் கூறுங்கள் அசுரகுரு, எனது பதி எங்கே? ஷாம்புகி, உனது மகாபலி இப்பொழுது சராசரத்தில் உயிரோடு இல்லை. இல்லை, இல்லை, நிச்சயமாக இது நடந்திருக்காது அசுரகுரு. ஸ்வர்காதிபதி அமரர்தான். அவன் என்னுடைய அறிவுரையை ஏற்று நடந்திருந்தால் அவசியம் இன்று உயிரோடு இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுது அந்த சிவபுத்திரனின் கைகளால் அவன் மரணமடைந்து விட்டான். இல்லை, இல்லை. சுவாமி, சுவாமி, இப்படி ஏன் என்னை விட்டு சென்றீர்கள்? சுவாமி, என்னால் இந்த கடுமையான செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அசுரகுரு, முடியாது. சாம்புகி, நீ ஒரு ராட்சச கன்னிகை. மகாபலி அசுரன் தாரகாசுரனின் பத்தினி. நீ இப்படி அழுவது நன்றாக இல்லை சாம்புகி. சங்கடமான சமயத்தில் நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். உனது 3 புத்திரர்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சென்றவன் சென்று விட்டான், அவன் திரும்ப போவதில்லை. இப்பொழுது அசுர இனத்தின் கௌரவம் உன் கைகளில் தான் இருக்கிறது. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். புத்திரி, நீ ராட்சச இனத்தின் கௌரவம், வீர அசுர இனத்தின் சன்மானம். இப்பொழுது நிலைமை சங்கடம்தான். அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் அறிவுரைப்படி நட. தாங்கள் அள வேண்டாம் மாதா. மகாபலி பிதா தாரகாசுரனை வதம் செய்தவர்களை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம். ஆமாதா, நம் அன்பான தந்தைதான் இதுவரை அசுர குலத்தின் பெருமையை 3 லோகத்திலும் பரப்பி உள்ளார். அதேபோல் நாங்களும் துஷ்ட தெய்வங்களை தண்டித்து அசுர குலத்தின் பெருமையை நிச்சயமாக உயர்த்தி காட்டுவோம். ஆம், நாங்கள் கூறுவதை நம்புங்கள் மாதா. எங்கள் பிதாவை கொண்டவர்களை பழிவாங்க இனியும் நாங்கள் தாமதிக்கப் போவதில்லை. எப்படி எங்கள் பிதாவை அவர்கள் உடனே கொன்றார்களோ அதே போல் நாளையே எங்கள் பிதாவை கொன்ற எதிரியை எப்படி கொள்கிறோம் என்று பாருங்கள். நான் உங்கள் மூவரையும் நம்புகிறேன். நீங்கள் மூவரும் அசுர எதிரிகளை எப்படியாவது பழிவாங்கி ஸ்வர்க்கம், பூலோகம் மற்றும் பாதாளம் ஆகிய 3 லோகங்களின் உரிமையை திரும்ப பெற வேண்டும். அப்படியே ஆகட்டும் மாதா. ஷாம்புகி, अर्थ समर्थ ये इनसे जीवन, यही है करता यही है कारण। अर्थ समर्थ ये इनसे जीवन, यही है करता यही है कारण। सारे जगत के भाग्य विधाता, दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।